அப்பா, இதுதான் அந்த பெர்மிஷன் லெட்டர். இது இல்லாம அவங்களால இந்த ஃபெஸ்டிவலை நடத்தவே முடியாது. சிறப்பான சம்பவத்தை பண்ணிட்டமா. தமிழ் தானே இந்த ஃபெஸ்டிவல் நடத்துறதுல ஆர்வமா இருந்தா இப்போ அசிங்கப்பட்டு நிக்கட்டும். யாருக்கிட்ட? பா, இது ஆரம்ப ஸ்டேஜ் தான்ப்பா. இப்பதான் டைட்டிலே போட்டிருக்கேன். இன்னும் முழு படம் இருக்கு. இதுக்கப்புறம் தான் உங்க பொண்ணு யாருன்னு நீங்களே பாப்பீங்க. என்ன சார், எவ்வளவு நேரம் தேடிட்டு இருப்பீங்க? பர்மிட் இருக்கா இல்லையா? இதுலதான் வச்சிருந்தேன், காணோமே. டேய் கேடி, நீ எதுவும் பாத்தியா? இல்ல மச்சான், நீ வச்ச இடத்துல தான் பேக் இருந்துச்சு. நான் எதுவும் எடுக்கல சிபி சார். அந்த பேக்ல தானே நீங்க வச்சீங்க. போட்டோ காப்பி எதுவும் இருக்கா? இல்ல. என்ன சார், பர்மிட்டா காணாமா இல்ல பர்மிஷனே வாங்கலையா நீங்க? 200 பேருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 2000 பேருன்னு இவ்வளவு பெரிய கிரௌட கூட்டி நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டா நீங்க என்கிட்ட கோவப்படுறீங்க. 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உடனடியா நீங்க ஷிப் பண்ணுங்க இங்கிருந்து. சார், எல்லாத்தையும் ப்ராப்பரா தான் பண்ணிருக்கோம். எங்க கிட்ட டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருந்தாலும் உங்ககிட்ட ஒரு காப்பி இருந்திருக்கணுமே, அதை செக் பண்ணுங்க சார். சார், கவர்மெண்ட் சொன்ன எல்லா ரூல்ஸையும் 1% கூட மிஸ் பண்ணல. நீங்களே பாருங்க சார், பாருங்க. ப்ராப்பரா யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாம நடத்திட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நீங்க எப்படி வேணாலும் நடத்துங்க. பர்மிஷன் வேணும், ரூல்ஸ் தான். தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. ஜனா மேடம், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நீங்க எவ்வளவு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்திருக்கீங்க. நாங்க எப்பயாவது இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிருக்கோமா உங்களை? பெர்மிஷன் இல்ல மேடம். அக்கம் பக்கம் உள்ளவங்களா எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க மேடம். உங்களுக்கே இது புரியும்னு நினைக்கிறேன். தொழில உங்களுக்கு 4 நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நாங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா எங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க மேடம். புரியுது சார். வினோத் மேம், எல்லாத்தையும் எடுத்து வைங்க, கிளம்பலாம். இல்ல மேம், அது சொல்றேன்ல.